இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே தாழ்வில் இருக்கிற நம்மை உயர்த்துகிற தேவனாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறார். விசுவாசத்தோடு நாம் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை இந்த காலை வேளையிலே 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனம் மற்றும் 23வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 23வது வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தரை ஏன் நாம் துதிக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கிறோமே, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் ஏன் நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் தான் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்கிறது. ஆமேன். சந்தோஷத்திலும் கர்த்தரை துதிப்போம், இல்லாய்மையிலும் கர்த்தரை துதிப்போம், நெருக்கத்திலும் கர்த்தரை துதிப்போம், போராட்டங்களிலும் கர்த்தரை துதிப்போம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆமேன். ஏன் கர்த்தரை நாம் துதிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும், எல்லாம் ஒரு நாள் விலகி போகும். கணவன் அன்பு விலகி போகும், மனைவியின் அன்பு விலகி போகும், பிள்ளைகளின் பாசங்கள் விலகி போகும், எல்லாமே ஒரு நாள் விலகி போகும். எல்லாமே மாயையாக இருக்கும்போது இந்த உலகத்திலே மாறாத ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய கிருபை மாத்திரம். ஏன் தெரியுமா? 136வது சங்கீதம் 23வது வசனத்திலே தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். ஆமேன். ஒரு மனிதனுடைய தாழ்விலே யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷ வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் நாம் தாழ்ந்து இருக்கும்போது உலகத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உலக பிரகாரமான படிப்புகள், அந்தஸ்து, எல்லாற்றிலையுமே கல்வி, இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் குறைவுபட்டு இருக்கும்போது அந்த மனிதனை யாருமே நினைக்க மாட்டோம். அல்லேலூயா. யாருமே நினைக்க முன்வர மாட்டாங்க. ஏன்னா ஏழை, கஷ்டப்படுகிறவன், அப்படி தான் இந்த உலகம், எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். மனுஷன் என்றாலே தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை நினைக்கிறது என்பது ரொம்ப மிக 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 அரிதான ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்தான் கிருபை மிகுந்த தெய்வம். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது, ஒரு நாளும் மாறாது. அவர் மாத்திரமே தாழ்விலே நினைக்கிற தேவாதி தேவன். ஆமேன். அதனால தான் நான் அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், அல்லேலூயா. எதுவுமே நாம் இல்லாமல் இருக்கும்போது, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கும்போது நம்மை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமானவர். ஆமேன், அல்லேலூயா. வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை, தரித்திரம், கஷ்டம், கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் யாரையுமே ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மை அறிகிற, நம்மோடு பயணிக்கிற, நம்மை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். அவர் மாத்திரமே தாழ்வில் நம்மை நினைக்கிற தெய்வம். இந்த காலை வேளையில் யாரோ ஒரு தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதான ஒரு விஷயம் என்னென்னா, நான் கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிறேனே, இந்த தாழ்வில் இப்போ ஏற்பட்டதான ஒரு அனுபவத்தில், ஒன்றுமில்லாத இந்த அனுபவத்தில், இந்த உலகத்தில் யாருமே என்னை ஏறிட்டு கூட பார்க்கலையே, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று ஏங்கி இருக்கிறீங்களா? தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் ஒரே ஒருவர் மாத்திரமே. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ஏன் நாம் துதிக்கிறோம்? நம்முடைய தாழ்விலே நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது, எல்லாமே நஷ்டப்பட்ட நேரத்திலும் நம்மை நினைக்கிறவர் அவர் மாத்திரம். ஏன் அவர் நம்மை நினைக்கிறார் தெரியுமா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். யோபுவில் நான் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஏன் செய்கிறார் தெரியுமா? தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் என் தேவாதி தேவன் மாத்திரமே. ஆமேன், அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தாழ்ந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, எதுலேயுமே இல்லை, பொருளாதாரத்தில் எதுவும் இல்லை, படிப்பில் இல்லை, அழகில் இல்லை, அந்தஸ்தில் இல்லை, வசதியில் இல்லை, எதுலேயுமே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை உயரத்தில் தூக்கி வைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். உலகம் நம்மை திரும்பி பார்க்காமல் இருக்கும்போது நம்மை திரும்பி பார்க்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். ஆமென். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தெய்வன். துக்கத்தில் இருக்கிறவங்க, வருத்தத்தில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்களை அவர் என்ன செய்கிறாராம்? ரட்சித்து உயர்த்துகிற தேவன். ஆமென். எப்பேற்பட்ட அனுபவத்தில் நாம் இருந்தாலும், எப்பேற்பட்டதான தாழ்வின் அனுபவத்தில் நம்ம இருந்தாலும், ஒன்றுமில்லாமையின் அனுபவத்தில் நாம் இருந்தாலும், நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு. அவர் உயர்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன் அல்ல, அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் வெறுமையாக இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54:10 நாம் பார்க்கும்போது, மலைகள் கூட விலகலாம், பர்வதம் கூட நிலை பெறலாம், ஆனால் கிருபை விலகாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. மலை போல நம்பினவங்க எல்லாம் ஒருவேளை கைவிடலாம். ஹல்லேலூயா. பர்வதம் கூட பெயர்ந்து போகலாம், அது இடம் மாறி போகலாம். எப்பேற்பட்ட யாரை நீங்கள் அதிகமாய் நம்பி இருந்தீங்களோ அவங்க எல்லாம் மாறி போகலாம், கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாமே நஷ்டப்பட்டு, எதுவுமே இல்லாதபடிக்கு எல்லாமே இழந்து போய் ஒரு தாழ்வின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, தாழ்வில் உங்களை நினைக்கிற ஒரு தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் நம்மை நினையாமல், எல்லாரும் நம்மை மறந்து போகும்போது நம்மை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கவலைப்படாமல், ஹல்லேலூயா, சஞ்சலப்படாமல் கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். என்னை விசாரிப்பார் ஒருவர் இல்லையே என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். தாழ்விலே உங்களை நினைக்கிற ஒரு நல்ல கர்த்தரும் இருக்கிறார். ஆகவே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிறதான வார்த்தை, தாழ்வில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நினைத்திருக்கிறேன். ஆமென். நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை துதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் தாழ்வில் இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே நஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நாம் துதிப்போமா இந்த காலை வேளையிலே? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா? ஏன் அவரை துதிக்க வேண்டும்? அவர் நல்லவர். ஏன் அவரை துதிக்க வேண்டும்? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு நாள் அவருடைய கிருபை மாறாது. மலை போன்றவர்கள் மாறலாம், பர்வதம் போல நம்பினவங்க எல்லாம் மாறி போகலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் மாறி போகாது. ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தாழ்வில் எங்களை நினைக்கிற ஒரு நல்ல தெய்வம் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரப்பா ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. ஆகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபை ஒரு நாளும் விலகாது, ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. தாழ்வில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஒன்றுமில்லாத அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், எல்லாராலும் மறக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரை நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.